வணக்கம், நான் டாக்டர் சிவபாலன், இன்டர்வென்ஷனல் கார்டியாலஜிஸ்ட், ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் சிட்டி யூனிட். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு நவம்பர் மாசம் ஆரம்பத்துல கஸ்தூரின்னு ஒரு அம்மா வந்தாங்க. 75 வயசு அவங்களுக்கு. அவங்க வந்தது நெஞ்சு வலின்னு சொல்லி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஃபர்தர் நம்ம ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல அயோட்டிக் ஸ்டெனோசிஸ் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருந்தது. அதாவது இருதயத்துல இருந்து ரத்தம் வெளிவர பகுதியில் இருக்கிற அயோட்டிக் வால்வ் அது வயசான காரணத்தினால தேய்மானமாகி கால்சியம்லாம் படிஞ்சு சுருங்கி போயிருந்தது. ஸோ ஃபர்தரா அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் டெஸ்ட் பண்ணதுல ரத்த குழாயில அங்கங்க சிறு சிறு பாதிப்புகள் இருந்தாலும் பெரிய அளவுல அடைப்பு மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் நம்ம என்ன முடிவு பண்ணோம்னா இந்த அயோட்டிக் வால்வை மாத்தி வைக்கணும். அவங்களுக்கு 2 வகையான சிகிச்சை முறைகள் விவரிக்கப்பட்டது. ஒன்னு ஆபரேஷன் மூலமா வால்வை மாத்தி வைக்கிறது, இன்னொன்னு டாவி டிரான்ஸ் கத்தீட்டர் அயோட்டிக் வால்வ் இம்ப்ளான்டேஷன். அதாவது ஆபரேஷன் இல்லாம தொடையில இருக்கிற ரத்த குழாய் வழியா வால்வ் எடுத்துட்டு போய் அந்த சுருங்கின வால்வ் மேல பொருத்தி வைக்கிறது. இது ஆபரேஷன் இல்லாம செய்யக்கூடிய சிகிச்சை முறையாகும். ஸோ இது 2 சிகிச்சை முறைகளும் அவங்களுக்கு விவரிக்கப்பட்டது. அவங்க குடும்பத்தாரோடையும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த டாவிங்கிற ப்ரொசீஜர் பண்ணலாம்னு முடிவெடுத்தோம். அதன்படி டிசம்பர் மாசம் 18ஆம் தேதி அவங்களுக்கு அந்த டாவிங்கிற ப்ரொசீஜர் முதல் முறையாக ராயல் கேர் சிட்டி யூனிட்ல மேற்கொள்ளப்பட்டது. அந்த சிகிச்சை முறை வெற்றிகரமாக செய்து முடித்து அவர் கஸ்தூரி அம்மாவும் இன்னைக்கு நல்லா இருக்காங்க. 2 முறை ரிவ்யூக்கு வந்துட்டு போயிட்டாங்க. ஃபாலோ அப் ஸ்கேன்லையும் வால்வ் நல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கு. அவங்களுக்கு இப்ப எந்த தொந்தரவும் இல்லாம அவங்க சௌகரியமா அவங்களோட அன்றாட வேலைகளையும் பார்த்துக்கிட்டு எந்த தொந்தரவும் இல்லாம சந்தோஷமா இருக்காங்க. அவங்களோட அனுபவத்தையும் இப்ப நம்ம கேட்கலாம். தேங்க்யூ. வணக்கம், நான் மிஸ்ஸஸ் கஸ்தூரி சங்கரன், கோயம்புத்தூர்ல ஆர்எஸ்புரத்துல நான் இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் எனக்கு ரொம்ப மூச்சு விட முடியாத ஒரு திணறல் ஏற்பட்டது. என்னுடைய குடும்ப டாக்டர் தீபா அவங்க கிட்ட போகும்போது அவங்க தான் ராயல் கேர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் சிவபாலன் அவங்கள போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்த பிறகு எனக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்னொன்னா பார்த்துட்டு கடைசியில இந்த டாவிங்கிற ப்ரொசீஜர்ல எனக்கு வால்வை ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஏற்பாடு பண்ணினாங்க. அதுக்கு முன்னாடி என் குடும்பத்தாரெல்லாம் வரணுங்கிறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணேன். அந்த ஒரு மாசத்துக்கும் எனக்கு நல்ல மெடிசன்ஸ் எல்லாம் கொடுத்து என்னை நல்லா ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இங்க வந்தேன், ஒரு சர்ஜரி முடிஞ்ச பிறகு ஒரு 2 நாள் ஐசியூல இருந்தேன். 3வது நாள் ரூம்ல இருந்துட்டு 4வது நாள் வீட்டுக்கு போயாச்சு. இப்போ எந்த தொந்தரவும் இல்லை. நான் பாட்டு என்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். மாடியெல்லாம் ஏறி இறங்கிட்டு இருக்கிறேன். வீட்டு வேலையெல்லாம் நல்லா பார்த்துட்டு இருக்கிறேன். இந்த ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் டாக்டர்ஸ் ஆகட்டும், மற்ற ஸ்டாஃப் ஆகட்டும், ஹெல்ப் பண்றவங்க எல்லாருமே ரொம்ப சாஃப்டா, நமக்கு ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறோம், நம்ம ஒரு பேஷண்ட்டுங்கிற ஒரு நினைப்பே எனக்கு வராம எங்க வீட்டில் இருக்கிற மாதிரி தான் நான் அந்த 2-3 நாளுமே நான் இருந்தேன். இந்த ராயல் கேர் ஹாஸ்பிட்டலுக்கும் அந்த மேனேஜ்மெண்ட், குறிப்பா டாக்டர் சிவபாலனுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ.